அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தையால் அதிமுகவில் உற்சாக முழக்கம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்து வந்தார். அதோடு தனக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரான பிறகும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, அதை டெல்லி மேலிடம்தான் முடிவெடுப்பார்கள் என்று கூறினார். இது அதிமுக வட்டாரத்தில் கடுமையான சலசலப்பை ஏற்படுத்தியது. என்றாலும் கடந்த ஒரு மாத காலமாக அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை நேரடியாகவே ஆதரவாக பேச தொடங்கியிருக்கிறார். டெல்லி மேலிடத்தின் உத்தரவு காரணமாக தனது எதிர்ப்பு மனநிலையை தள்ளி வைத்துவிட்டு சட்டமன்ற தேர்தல் அரசியலுக்காக எடப்பாடி குறித்து பாசிட்டிவான கருத்துக்களை வெளியிடுகிறார் அண்ணாமலை. குறிப்பாக ஒருமுறை தன்னை தவறாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தபோது அவர் ஒரு தற்குறி என்று கொந்தளித்தார் அண்ணாமலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவையும் ஆட்டம் காண வைத்தது. இனிமேல் அண்ணாமலை இடத்தில் மோதினால் நம்மை ஒரு வழி பண்ணிவிடுவார் என்று அத்தனை அதிமுக தலைவர்களும் அதன் பிறகு வாயை மூடிக்கொண்டார்கள். ஆனால் தற்போது அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று வெளிப்படையாக பேசுவதோடு அவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்றும் தனது நிலைப்பாட்டை பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பேசினார். இப்படி அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தை அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் என்று அவர்கள் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. எத்தனையோ முறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று நயினார் சொல்லியிருக்கிறார். அதை கூட அதிமுகவினர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எடப்பாடியை கடுமையாக எதிர்த்து வந்த அண்ணாமலையே இப்படி ஒரு வார்த்தை சொன்னதால் தற்போது அதிமுகவினர் பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அண்ணாமலையை சொல்லிவிட்டார். அதனால் அதிமுக தலைவர்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று நம்பிக்கையுடன் பேசத் தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு அதிமுகவில் அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தை அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில்தான் அண்ணாமலைக்கு கோடான கோடி நன்றி என்ற போஸ்டர்களையும் அதிமுகவினர் வெளியிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. அண்ணாமலை கையால் பதக்கத்தை அணிய மறுத்த அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகன். புதுக்கோட்டையில் நடந்த பரபரப்பு சம்பவம். சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ரவி கலந்து கொண்டார். அப்போது மேடையில் பட்டம் பெற்ற மாணவிகள் சான்றிதழை ஆளுநர் ரவியிடம் கொடுத்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அப்போது திமுக பிரமுகர் ராஜன் என்பவரின் மனைவி ஜூன் ஜோசப் என்பவர் மேடைக்கு சென்றபோது ஆளுநரிடத்தில் அந்த சான்றிதழை கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளாமல் அவர் அருகில் நின்று கொண்டிருந்த துணை வேந்தரிடம் கொடுத்து போட்டோ எடுத்துக்கொண்டார். இது அப்போது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. குறிப்பாக திமுகவினர் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். படிக்கிற இடத்தில் இதுபோன்று அரசியல் செய்ய வேண்டுமா? உங்களது அரசியலை பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று பலரும் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டார்கள். இந்த நிலையில் நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடிப்பட்டியில் 51வது மாநில துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது. கடந்த சில தினங்களாக நடைபெற்று வந்த இந்த போட்டியில் நேற்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது அவர் துப்பாக்கி சுடும் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் வழங்கி பாராட்டி வந்தார். இந்த நிலையில் தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகன் சூரிய ராஜாவும் அந்த போட்டியில் கலந்து கொண்டார். அப்போது அவர் வெற்றி பெற்றதை அடுத்து பதக்கம் வாங்க மேடைக்கு அழைக்கப்பட்டார். அவர் மேடைக்கு வந்ததும் அவருக்கு பதக்கத்தை கழுத்தில் அணிவித்து கௌரவிக்க முற்பட்டார் அண்ணாமலை. ஆனால் சூரிய ராஜாவோ அந்த பதக்கத்தை கழுத்தில் அவர் அணிவதற்கு மறுப்பு தெரிவித்தார். அண்ணாமலை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்த போதும் அவர் கழுத்தில் அணிய விடாமல் தனது கையில் அதை வாங்கிக் கொண்டார். என்றாலும் அவரை தன் அருகில் அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அண்ணாமலை. சூரியராஜா அங்கிருந்து நகர்ந்தார். இப்படி ஏற்கனவே ஆளுநர் ரவியை ஒரு திமுக புள்ளியின் மனைவி மேடையில் அவமதித்தது போன்று இப்போது டிஆர்பி ராஜாவின் மகன் சூரியராஜாவும் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் டிஆர்பி ராஜாவே அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் கையால் பதக்கத்தை வாங்கக்கூடாது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதன் காரணமாகவே அவர் அந்த பதக்கத்தை கழுத்தில் அணிவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. ஆனால் இதற்கு திமுக புலிகள் வரவேற்பு தெரிவித்தாலும் சாதாரண பொதுமக்கள் இதுபோன்று படிக்கிற இடங்களில் அரசியல் உணர்வு தேவையா? அதிலும் அண்ணாமலை அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கட்சியின் தலைவராக செல்லாமல் முன்னாள் IPS அதிகாரி என்ற முறையில்தான் சென்றுள்ளார். அப்படி இருக்கும்போது போட்டியில் கலந்து கொண்ட இந்த மாணவர் அங்கேயும் அரசியல் செய்ய வேண்டுமா என்று பலரும் டிஆர்பி ராஜாவின் மகன் சூரிய ராஜாவை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. கதறல் சத்தம் கேட்குதா அங்கிள்?
திமுகவுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டிய விஜயின் தாவேக்காவினர். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதிலிருந்து திமுகவின் அதே அரசியலை கையில் எடுத்ததோடு எங்களது அரசியல் எதிரியே திமுக தான் என்றும் தொடர்ந்து கோஷமிட்டு வருகிறார். குறிப்பாக விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாடு நடத்திய போது திமுகவை பெரிதாக விமர்சிக்கவில்லை விஜய். அப்போது அவரது பேச்சை இதில் பெருசாக வீரியம் இல்லை என்று பலரும் சொன்னார்கள். இந்த நிலையில்தான் சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டில் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என்று சொல்லி வச்சு செஞ்சுவிட்டார் விஜய். இதை மு.க. ஸ்டாலினை எதிர்பார்த்திருக்க மாட்டார். என்றாலும் அவர் அதற்கு எதிராக இதுவரை கருத்து வெளியிடவில்லை. அப்படி விஜய்க்கு எதிராக தான் கருத்து வெளியிட்டால் அவர் இன்னும் பெரிய அளவில் வளர்ந்து விடுவார் என்று மு.க. ஸ்டாலின் அடக்கி வாசித்து வருகிறார். அவரது குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கூட இதற்கு எதிராக கருத்து சொல்லவில்லை. என்றாலும் திமுகவை சார்ந்தவர்கள் பலரும் விஜயை விமர்சித்து வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் விஜய் படுதோல்வி அடைவார். மீண்டும் எங்களது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு விஜயை அரசியலில் அட்ரஸ் இல்லாமல் செய்து விடுவோம் என்பது போன்று திமுகவின் நிர்வாகிகள் பலரும் தங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அதோடு நேற்று முன்தினம் மதுரையில் உள்ள திமுகவினர் விஜயின் பேச்சை கண்டித்து ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தார்கள். அதில் வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்பது போன்ற வாசகங்களை இணைத்திருந்தார்கள். அதோடு இனிமேல் முதல்வரை விமர்சித்தால் அவரது பாணியில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று கூறி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் முதலமைச்சரை நடிகர் விஜய் மோசமான வார்த்தைகளில் விமர்சித்து விட்டார் என்று அவர் மீது காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு திமுகவின் கீழ்மட்ட தொண்டர்கள் விஜய்க்கு எதிராக எதிர்வினையாற்றி வருகிறார்கள். இந்த நேரத்தில் திமுகவினர் விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டியதை அடுத்து தற்போது விஜயின் கட்சியின் தொண்டர்களும் மதுரையில் திமுகவுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டியுள்ளார்கள். அதில் கதறல் சத்தம் கேட்குதா, சிங்கத்தின் கர்ஜனை தொடரும், இனிமேல் உங்கள் உடன் பிறப்புகளை தூங்க விடாது என்ற வாசகங்களுடன் போஸ்டர் வெளியிட்டுள்ளார்கள். இது திமுகவினரை மேலும் கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது. தாங்கள் எகிரி பேசினால் அவர்கள் அடங்கி விடுவார்கள் என்று பார்த்தால் பதிலுக்கு பதில் அடிக்கிறார்களே என்று தமிழக வெற்றி கழகத்தினர் வெளியிட்டுள்ள இந்த போஸ்டரை சோசியல் மீடியாவில் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இதன் காரணமாக திமுகவினருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் இடையே சோசியல் மீடியாவில் வார்த்தை மோதல் வெடித்திருக்கிறது. அதோடு சில திமுகவினர் விஜய் மட்டுமின்றி அவர் மனைவியும் இழுத்து கடுமையான வார்த்தைகளை வெளியிட்டு வருகிறார்கள். இதனால் உதயநிதியும் அவரது மனைவியும் இழுத்து தமிழக வெற்றி கழகத்தினரும் தவறான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதாவது ஒரு சமயத்தில் விஜய் அஜித் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் அடித்து கொண்டதை போன்று இப்போது திமுகவினரும் தமிழக வெற்றி கழகத்தினரும் சோசியல் மீடியாவில் படும் பயங்கரமான மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மறுத்த ராகுல் காந்தி. நடிகர் விஜய் திமுக கூட்டணியை உடைத்து அங்கிருந்து காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை இழுத்து விடலாம் என்று ரொம்பவே திட்டமிட்டு வந்தார். ஆனால் மு.க. ஸ்டாலின் உஷாராகிவிட்டார். ஏற்கனவே பேசியதை விட கூடுதலான தொகுதிகள் மற்றும் தேர்தல் நிதி பெரிய அளவில் தரப்படும் என்று சொல்லி அவர்களை கூட்டணியை விட்டு வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டார். இருப்பினும் நடிகர் விஜய் ராகுல் காந்தி, சோனியா காந்தியை சந்தித்து காங்கிரஸை தமிழக வெற்றி கழகத்துக்கு இழுத்துவிட வேண்டும் என்று தூதுவிட்டு வந்தார். அதற்காக காங்கிரசுக்கு 70 தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவியும் தரப்படும் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். ஆனால் இதை பரிசீலித்த காங்கிரஸ் விஜய் இப்போதுதான் கட்சி தொடங்கியிருக்கிறார். அவரது வாக்கு வங்கியே என்னவென்று தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்று சொல்லி திமுக கூட்டணிகளையே நீடிக்க தமிழக காங்கிரசுக்கு செய்தி அனுப்பிவிட்டார்களாம். இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியை தன் பக்கம் இழுத்து விடலாம் என்று மிக பெரிய அளவில் நம்பிக்கையில் இருந்த விஜய் தற்போது அவர்களின் இந்த முடிவால் கடும் அப்செட் ஆகியுள்ளாராம். மேலும் தனித்து போட்டியிட்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு டெபாசிட் கிடைப்பதே கடினம் என்று சில சர்வே முடிவுகள் தெரிவித்து வருவதால் ஏதேனும் ஓரிரு கட்சிகளையாவது தன் பக்கம் திருப்பி டெபாசிட்டியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விஜய் திட்டமிட்டு வருவதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.